கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து அவங்களுக்கு பாத சனி. 2 1/2 வருஷம் அவங்களுக்கு பாத சனி. பொதுவாவே கும்பராசின்றது வந்து காற்று ராசி. அவங்க யாருக்கும் அடங்க மாட்டாங்க. சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. பொருளாதார முன்னேற்றத்துக்காக, உயர்வுக்காகவுமே எப்பவுமே லாபத்த நோக்கி தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. எதையோ ஒரு கை போட்டு கட்டி விட்ட மாதிரி இருக்கும். நெறைய விஷயங்கள அதாவது ஃபினான்ஷியலாவும், மன ரீதியாவும் யாரையாவது ஒருத்தர நம்பி ஏமாந்து போயிருப்பாங்க. ரொம்ப விரக்தியா இருந்திருப்பாங்க. நெறைய பொருட்கள இழந்த மாரி இருந்திருக்கும். இவ்ளோ விஷயங்கள நம்ம லாஸ் பண்ணிட்டோமே! பொருளாதாரத்த நம்ம இழந்துட்டோமே! அப்படின்றது இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விரய சனியில இருந்திருக்கும். உங்க ஜென்ம சனியில இருந்திருக்கும். பாத சனியில அந்த மாதிரி இருக்காது. பாத சனிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, வேகத்துல ஒரு தடை இருக்கலாமே தவிர, அங்க இத்தன நாள் இழந்த அத்தன விஷயங்களும், அது வந்து உங்களுக்கு ரிட்டர்னா கிடைச்சிரும். "சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்" அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். உங்களோட முயற்சி என்னவாக இருந்தாலும், நீங்க எதை இழந்திருந்தாலும், அதுக்கான பலாபலன குடுக்கக்கூடிய காலகட்டங்களா தான் இப்ப இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க இத பத்தி வொரி பண்ண வேண்டாம். பொருளாதார உயர்வு கண்டிப்பா இருக்கும். நீங்க எடுத்த காரியத்துக்கான வெற்றிகளும் நெறைய இருக்கும். என்ன உடல் கவனத்துல நீங்க நடந்து போகும்போது மூட்டு வலியோ, கால் வலியோ, இல்ல வேகத்த தடை செய்யற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். எதையும் வந்து வேகமா பண்ணாம, பாதத்துல சனி இருக்கும் பொழுது, வேகமா பண்ணாம, கொஞ்சம் வேகம் கம்மி பண்ணி நிதானமா பண்றதுங்கிறது நல்லது. அதுதான் வந்து இப்ப கும்பராசிக்காரர்கள் இந்த 2 1/2 வருஷம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து பொதுவான பலன் தான். இப்ப வந்து சனி வந்து பாதத்துல இருக்கும்போது என்னன்னு இப்ப மத்த கிரகங்களும் இருக்காங்க இல்லையா? சப்போர்ட்டிவான பிளானட்ஸும் நெறைய இருக்கு. இது வந்து ஜெனரலான பிளானட் பொசிஷன் தான். பிளானட்டரி பொசிஷன்ஸ் தான். நீங்க வந்து உங்க ஜாதக அமைப்ப பார்க்கும்போது இன்னும் நெறைய பலன்கள சொல்ல முடியும். சரிங்களா? இந்த 2 1/2 கால விஷயங்கள் மட்டும் நீங்க கொஞ்சம் ஒரு விஷயத்த எடுக்கும்போது நிதானமா பண்ணுங்க. வேகமா எதையும் செய்யணும். அதாவது வேகமா ஓடுறது, வேகமா எழுதுறது, வேகமா படிக்கிறது, வேகமா ஒரு இடத்துக்கு போறதுன்றது இல்லாம, அதுல ஒரு நிதானம் கொண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராவே எடுத்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி, நீங்க என்ன வேலை பண்ணினாலும் அதுக்கு பிளான் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து கும்பராசிக்கு இந்த வருஷமும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2 1/2 வருஷ காலங்களும் ரொம்ப நல்லா இருக்கும்.